வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கிறது. அதுக்கு கூட்டணிகள் அமைந்து பிரச்சாரங்கள்லாம் போயிட்டுருக்கு. நான் சில ஏடிஎம்கேவுடைய நிலைமை பற்றி, விஜய் பற்றி ஒரு என்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது முக்கியமான கட்சி, அந்த கட்சியை பற்றி இப்போ பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுறதுனால அது என்னன்னு அதை டீகோட் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு. இப்போ அது என்னென்னா, மத்திய ஆளும் பிஜேபி அவர்களுக்கு இந்த வருடம் முக்கியமான வருடம். அவர்கள் இன்னும் திமுகவுக்கு மற்றும் எதிர்ப்பு என்று நினைக்கக்கூடாது. ஏன்னா அதிமுக அணியில் இருக்கிறதுனால அவங்க திமுக ஆட்சியை கவுப்பதற்காக அந்த கட்சியோடு இருக்காங்க, அந்த அலையன்ஸில். அவ்வளோதான். ஆனால் 2 திராவிட கட்சிகளையும் கண்டிப்பாக முற்றிலும் ஒழிப்பது தான் பிஜேபியுடைய எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ன்றதை நம்ம பார்க்குறோம். இது என்ன, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, அவர்களால் எந்த அலையையும் இங்கே கொண்டு வர முடியல. பிஜேபி மோடி அலையின் அந்த அலையும் இங்கே வரல, எடுபடலை தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு என்னென்னா, ஒரு பக்கம் இந்த 50 வருடத்தில் தமிழ்நாடு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இரண்டாவது சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஓரளவுக்கு. ஆல் இண்டியா லெவலில் எஜுகேஷன், ஹெல்த் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால் இங்கே பிஜேபியோட எந்தவித பிரச்சாரமும் இங்கே எடுபடுவதில்லை. அதான் உண்மையான ரீசன். அதனால் எப்படியாவது இந்த தடவை இதை உள்ளே கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணுது. அதுக்கு முதல்ல டிஎம்கே ஆட்சி இன்றைக்கி இருக்குது. அவங்க கடந்த 5 வருட செயல்பாடை பார்த்து அவங்க ஆன்டி பிஜேபிங்கிறதுனால அவங்கள கண்டிப்பாக முதல் கட்டமாக அவங்கள தோக்கடிக்கணுங்கிறதுல பிஜேபி உறுதியாக இருக்குது. இரண்டாவது, இந்த பக்கம் அதிமுகவும் ஜெயலலிதா மர்மமான முறையில் செத்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியை கொண்டு வந்து அந்த எடப்பாடி அரசு முழுக்க பிஜேபி சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனாலும் அதிமுகவை முற்றிலும் ஒழிப்பது தான் இந்த திராவிட ஆட்சிக்கே ஒட்டுமொத்தமான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் பிஜேபியோட இன்றைக்கி உள்ள ஸ்டாண்டு. அப்போது ஃப்யூச்சரையும் சேர்த்து தான் இந்த 26 எலெக்ஷனை மட்டுமே அவங்க கணக்கில் வைக்கலை. அடுத்தது இன்னும் ஃப்யூச்சர் அடுத்த 10 வருடம். ஏன்னா அதோட ஐடியாலஜி சித்தாந்த அடிப்படையில் செயல்படும் கட்சி பிஜேபி. மற்ற கட்சிகள் மாதிரிலாம் கிடையாது. அதனால் அவங்க ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவோடு தமிழ்நாட்டில் நுழைஞ்சிருக்காங்க. அது 26 அது ஒரு பிகினிங்காக பார்க்குறாங்க. அதில் தான் அவங்க ஜோசப் விஜய் சொல்லக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் ஆக்டர் விஜயை கொண்டு வந்து முன்னிறுத்தி அவரை தனியாக நிப்பாட்டி அவருக்கு எல்லா வித சப்போர்ட்டையும் இன்டைரக்டாக பண்ணுறாங்க. ஆனால் அதிமுகவோட அணியில் இருக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே இதில் விஜய் பற்றி பேசும்போது சொல்லியிருக்கேன். ஸோ இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, விஜய் பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அன்எஜுகேட்டட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கொள்கை அடிப்படையில் எந்த கோட்பாட்டிலும் வளரவில்லை. ஜென்இசட் ஃபுல்லாகவே அவங்க நம்மளை மாதிரி ஒரு 40-50 வயசுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா அரசியலையும் பார்த்துருப்போம். ஆனால் இவங்க எதையுமே பார்க்கல, வெறும்னு சும்மா களத்தில் இறங்குறாங்க. நிறைய இளைஞர்கள் வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. வேலை உள்ளவங்களும் சரி, வெறும்னு சினிமா மோகம் தான் இன்றைக்கி மெயினாக இருக்குது. ஸோ அவரை பயன்படுத்தி உள்ள நுழையணுங்கிறது தான் பிஜேபி நோக்கம். ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே இந்தியா முழுக்க இதுதான் ஸ்டாண்டு. பல வேலையில்லா இளைஞர்களை இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே கொள்கையில்லா கூட்டமாக மாற்றி அவர்களுக்கு எந்த சித்தாந்த அடிப்படையும் பயிற்சியும் இல்லாமல் அவங்க ஒரு சாதாரண இந்த குழப்பம் கூட்டமாக அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்கிறது அது பிஜேபி தான் இயக்கி கொண்டிருக்கு இந்தியா முழுக்க. அதில் தமிழ்நாட்டிலையும் அப்படி வரணும். அதுக்கு விஜயை கொண்டு வந்தால் தான் முடியுங்கிறதுல தான் அவங்க அந்த இந்த இந்த தடவை தேர்தல் யுக்தி அதில் தான் இருக்குது. அந்த யுக்தியில் முதல்ல திமுகவை ஐசோலேட் பண்ணுறது, ரெண்டாவது முடிந்தால் அதிமுகவையும் அந்த பொறுப்பிலிருந்து வெளியேற்றி வேறு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை இவர்களை தேர்தலுக்கு முடிந்த பிறகு கிரியேட் பண்ணுறதுங்கிற அடிப்படையில் தான் பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக ஜீரோ பிஜேபி என்ற ஒரு கோஷத்தை முழக்கி ஒரு பெரிய திட்டம் நடைமுறை செயல்பட்டு வருகிறது என்று அவர்கள் நிறைய நான் பொலிட்டிக்கல் குரூப்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் பிஜேபி என்ற கருணாகம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதில் நம்ம கருத்தோடு இருக்க வேண்டிய
கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒற்றை ஆட்சி முறையை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஒற்றை ஆட்சினா கட்சி ஆட்சி மட்டும் இல்லை, ஒரு தலைவன் கீழே தான் செயல்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ஜனநாயக மரபுகளை மீறுவார்கள். வகுப்புவாதத்தை கிளப்புவார்கள், வெறுப்புணர்ச்சியை தூண்டுவார்கள். இதுதான் அவங்க அரசியல். அவங்க கார்ப்பரேட் கல்ச்சர் எல்லாமே ஒரு மோசமான கடந்த 10 வருடமாக அவர்கள் செயல்பாடுகளை நம்ம பார்க்குறோம். அதனால் பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உறுதியாக இருக்கணும். அந்த கட்சி தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றி விட வேண்டும் என்று பார்க்கிறது. அதை நாம் கண்டிப்பாக முறியடித்தே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.